கண்களை மூடி அவனுடைய பிரச்சனை தெரிந்து கொள்வோம். இயேசு ஆண்டவருடைய உன்னதமான கல்வாரி பேரிலே கலந்து கொள்ளப் போகிறோம். வெளிப்பெறாக்குகள் வீணான சிந்தனைகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்குள்ளே சங்கமமாகவும் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசுவில் பிரியமுள்ள அன்பு உள்ளங்களே, மலரும் இளங்காலை வேளையில் எமது உள்ளங்களை இறைவன் பால் திருப்பி அவர் புகழ் பாடவும் அவர் அன்பை தினமும் சுவைக்கவும் நாம் இக்கல்வாரி பீடம் நோக்கி கூடி வந்துள்ளோம். இன்று பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறாகும். அத்தோடு உலக இறை அழைத்தலின் தினத்தையும் நாம் கொண்டாடுகிறோம். இறைவன் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். தனது பணியை நேர்மையோடும் ஆர்வத்தோடும் வாஞ்சையோடும் ஆற்ற இன்றும் பணியாளர்களை தேர்ந்தெடுக்கிறார். நல்ல ஆயன் நானே என்று இயேசு தன்னை ஒரு வழிகாட்டியாக, தலைவனாக, ஆசானாக, அரவணைப்பவனாக, உடன் பயணிப்பவராக எண்பிக்கிறார். அனைவரையும் அறிந்து தேர்ந்தெடுத்து அவர்களை அழைப்பவரே இறைவன். இன்று நாம் நமது திருநிலை பணியாளர்களுக்காக மன்றாட அழைக்கப்பட்டுள்ளோம். குறிப்பாக எமது மறைமாநில ஆயர், குருக்கள், துறவிகள் அனைவருக்காகவும் இப்பலியிலே மன்றாடுவோம். இவர்களின் அர்ப்பண வாழ்வுக்காக மன்றாடுவோம். தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பான இயேசுவின் தாழ்ச்சியை, தியாகத்தை, வெறுமையை தமது வாழ்வின் பண்புகளாக்கிட மன்றாடுவோம். ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளின் உரிமைக்காக போராடும், ஆன்மாவுக்காக செபிக்கும் உறவுகளை ஒன்றிணைக்கும் நல் இதயம் கொண்டிருக்க மன்றாடுவோம். இயேசுவே தம் வாழ்வின் தொடக்கமும் முடிவுமாகிட மன்றாடுவோம். அவரின் சாயல் இப்பணியாளர்களின் வாழ்நாள் முழுவதும் செழித்தோங்கிடவும் தொடர்ந்தும் இறை அழைத்தல் பெருகிடவும் தொடரும் இப்பலியில் இவர்களை இணைத்து மன்றாடுவோம். குறிப்பாக எமது திரு அவையின் திருத்தந்தை நிறை ஞானத்தையும் இவ்வுலக அரசியல், பொருளாதார, சமூக நெருக்கடிகள் மத்தியில் மக்களின் இதயத்தை அறிந்து பணியாற்றக்கூடிய ஆற்றலையும் அளித்திட வேண்டுமென்றும் இத்திருப்பலியினை சிறப்பிக்கும் தூய மரியாயின் சேனையினருடன் இணைந்து இறை மக்களாகிய நாம் இப்பலியிலே மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் முன்னுரையிலே கண்டது போல இன்று நல்லாயன் ஞாயிறை, இறை அழைத்தல் ஞாயிறை சிறப்பிக்க ஒரே சமூகமாக, ஒரே குடும்பங்களாக ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாட்களிலே தேவ அழைத்தல்கள் அருகி போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே அறுவடையின் தேவனாம் இறைவனை பார்த்து நாங்கள் ஜெபிக்க மன்றாட வந்திருக்கின்றோம். இறைவனுடைய பணியை தொடர்ந்தாற்றக்கூடிய ஊழியர்கள் எங்கள் மத்தியிலிருந்து உருவாக்கப்படும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோம். குடும்பங்களே இறை அழைத்தலின் விளைநிலங்களாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய குடும்பங்களிலிருந்து இறை அழைத்தல்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். அத்தோடு இறை அழைத்தலை பெற்று இறைவனுடைய திருப்பணியை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ மற்றும் அவருடைய தலைமையின் கீழ் இயங்குகின்ற கருதினாள்கள், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் எல்லோரையும், அழைத்தல் பெற்ற எல்லோரையும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். எனவே கண்களை மூடிக்கொள்வோம். இந்த பரிசுத்தமான நாளுக்காய் நன்றி சொல்லியவர்களாக இந்த வாரத்தில் நாங்கள் செய்ய இருக்கின்ற காரியங்கள், சந்திக்க இருக்கின்ற மனிதர்கள், செல்ல இருக்கின்ற இடங்கள்
எங்களுடைய குடும்ப வாழ்வு, எங்களுடைய தொழில்துறை, பிள்ளைகளுடைய கல்வி வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த பரிசுத்தமான வாரத்தில் நாங்கள் இறைவனுக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து, எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடோடி வந்திருக்கின்றோம். இந்த வாரத்தில் நாங்கள் இறை அழைத்தலுக்காக ஜெபிக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். தேவ அழைத்தல்கள் எங்களுடைய பங்குகளிலிருந்தும் பெருக வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக மன்றாடுவோம். எங்களுடைய மறை மாவட்டத்திலே இன்னும் அழைத்தல்கள் பெருகவும், அதன் வழியாக இறைவனுடைய மீட்பு திட்டம் வழிநடத்தப்படவும் அறுவடையின் ஆண்டவராம் இயேசுவை பார்த்து இந்த கல்வாரி பிள்ளை உருக்கமாக ஜெபிப்போம். எனவே நான் நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த கல்வாரி பலி இறைவனுக்கு ஏற்புடையதாயிருக்க எங்களுக்குள் தடையாயிருக்கிற பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மன்றாடவும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்பப்பட்ட ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருந்து பரிந்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்ற இடத்திற்கு பணிவுள்ள மந்தைகளாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக.
உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருசுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 14-36 தொடக்கம் 41 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கு மஞ்சிடேன். கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் அருநலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. வாசகம். உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 20 தொடக்கம் 25 முடிய. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை.
துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலின் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நமக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். அதனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமான இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்பவர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பார். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார் இயேசு. இது கிறிஸ்து வழங்கும்
உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, இன்றைய நாளில் நாங்கள் தேவ அழைத்தல் ஞாயிறை, நல்லாயன் ஞாயிறை இலங்கை திரு அவையோடு, உலக திரு அவையோடு நாங்கள் சேர்ந்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிறு தேவ அழைத்தலுக்காக மன்றாட, தேவ அழைத்தலை பெற்றவர்களுக்காக மன்றாட எங்களை அழைத்து நிற்கின்றது. வருஷத்தில் ஒரு தரமாவது அவர்கள் நினைத்து ஜெபிக்க, இறை அழைத்தர்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி மன்றாட எங்களை அழைத்து நிற்கின்றது. எனவே இன்றைய நாளில் நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற விடயம் இறை அழைத்தலின் விளைநிலங்கள், எங்களுடைய குடும்பங்கள். தேவ அழைத்தல்கள் வானத்திலிருந்து எங்களுக்கு கிடைப்பதில்லை, வானத்திலிருந்து பொழியப்படுவதில்லை. மாறாக குடும்பங்களிலிருந்துதான் அந்த அழைத்தலுக்குரியவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு உண்மையை நாங்கள் இன்றைய நாளிலே உணர அழைக்கப்படுகின்றோம். பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நாங்கள் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், கடவுள் அனைத்தையும் படைத்து நாளுக்கு நாள் பராமரித்து வருகின்றார். ஓமா இல்லையா? கடவுள் எங்களை படைத்தவர், நாளுக்கு நாள் படியிழக்கிறார், பராமரித்து வருகிறார். அந்த ஆண்டவர் தான் படைத்த படைப்புகளுள் மனிதர்களை படைப்பின் சிகரமாக உருவாக்கி தன்னுடைய சாயலை மனிதனுக்குள்ளாய் கொடுத்து தன்னுடைய மீட்பு பணியை தொடர ஆண்டவர் அழைப்பை கொடுக்கின்றார். ஆக ஆண்டவருடைய அழைப்பு இன்று மற்ற நபர்கள் வழியாக அல்லது சில சந்தர்ப்பங்கள் வழியாக எங்களுக்கு அந்த அழைப்பு கிடைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மற்றவர்களை பார்த்து, மற்றவருடைய தூண்டுதலினாலே அல்லது ஒரு சில நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொள்கிற போது இந்த இறை அழைத்தல் என்பது எங்களுக்குள்ளாய் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் இறைவன் எங்களுக்கு பணி செய்ய அழைப்பு கொடுக்கிற போது அந்த குரலுக்கு செவிமடுப்பவர்கள் ஒரு சிலராக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தேவ அழைத்தல் என்பது நாங்கள் எங்களுடைய பொருளை வைத்துக்கொண்டோ, அந்தஸ்தை வைத்துக்கொண்டோ, அல்லது பெருமையை வைத்துக்கொண்டோ, சர்டிபிகேட்ஸை வைத்துக்கொண்டோ எங்களுக்கு கிடைக்கிற ஒன்று அல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகிலே பணம் படைத்தவர்களுக்கு மாத்திரம் அல்லது சமூக அந்தஸ்திலே உயர்ந்தவர்களுக்கு மாத்திரம் இந்த அழைத்தல் ஒருபோதும் கொடுக்கப்படுவதில்லை. மாறாக யாரெல்லாம் தகுதியற்றவர்கள் சொல் நினைக்கின்றார்களோ, நான் இந்த அழைத்தலுக்கு, இந்த வாழ்வுக்கு தகுதியற்றவர் சொல்லி நினைக்கின்ற போதுதான் ஆண்டவர் தகுதியற்றவர்களை அழைத்து அவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகின்றார். இதுதான் உண்மை. தகுதியற்றவர்களை அழைத்து ஆண்டவர் தகுதியுள்ளவர்களாக மாற்றுகின்றார். பலவீனமானவர்கள், தங்களால் எதுவுமே முடியாது நினைப்பவர்களை அழைத்து ஆண்டவர் அவர்களை அவருக்கு தகுந்த காணிக்கையாக மாற்றுகின்றார். இதை நாங்கள் மீட்பு வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆண்டவருடைய அழைத்தலை பெற்றவர்களை குறித்து பழைய ஏற்பாடு பல விடயங்களை சொல்லுகின்றது. பழைய ஏற்பாட்டை நாங்கள் புரட்டி படித்து பார்க்கிற வேளையிலே விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம்
11 தொடங்கி வர்ற வசனங்களில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுவார், இஸ்ரேல் மக்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி சித்தம் கொண்டு அவரை அழைக்கின்ற போது மோசே தன்னுடைய இயலாமையை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுவார், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னுடைய தகுதியற்ற தன்மையை ஆண்டவரிடம் மோசே எடுத்துச் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை திறப்படுத்தி சொல்லுவார், நான் உன்னோடு இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்று போய் சொல் என்று சொல்லி மோசேயை திடப்படுத்தி அனுப்புவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல எசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் எசாயாவுடைய அழைப்பை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய அழைப்பு அவர் கிடைக்கின்ற போது எசாயா தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து சொல்லுவார், ஐயோ நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் என்று கூறி தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகின்ற போது ஆண்டவர் அவருடைய உதட்டை நெருப்பால் சுட்டு அவரை திடப்படுத்தி அந்த பணிக்காக அனுப்புவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் ஜோனாவுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், ஜோனாவை நினிவே நகர மக்களுக்கு இறைவாக்குரைக்க ஆண்டவர் அனுப்ப வேண்டும் என்று சித்தம் கொள்கின்றார். ஆனால் ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து ஓடி ஒளிய ஜோனா நினைத்து அவர் ஓடி தப்புகின்ற போது திமிங்கலத்துக்குள்ளாய் அவர் சிறை பிடிக்கப்பட்டு அவரை ஆண்டவர் எங்க அனுப்ப நினைத்தாரோ அவரை திடப்படுத்தி உறுதிப்படுத்தி அந்த மக்களிடம் அனுப்பியதை நாங்கள் வரலாற்றை பார்க்கிறோம். இப்படியாக பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு அழைப்பையும் எடுத்து நாங்கள் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் தகுதியற்றவர்கள் சொல்லி யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்களை அழைத்து திடப்படுத்தி உறுதிப்படுத்தி தன்னுடைய பணி வாழ்வுக்கு அனுப்பியது வரலாற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாங்கள் வருகின்ற போது பார்க்கிறோம், அன்னை மரியாளுக்கு ஆண்டவருடைய அழைப்பு அந்த ஆண்டவருடைய தூதர் வழியாக கிடைக்கிற போது அன்னை மரியாள் சொன்னால், இது எங்கனமாகும், நானோ கணவனை அறியேனே. வார்த்தைகளை கவனியுங்கள். அம்மா மாதா சொன்னா, ஆண்டவருடைய தூதர் அம்மா மாதாவை திடப்படுத்துகின்றார். தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளுடைய வல்லமை உன்மேல் நிழலிடும், ஆதலால் உனக்கு பிறக்க போகும் குழந்தை தூயது, அது இறைமகன் அழைக்கப்படும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டதும் அன்னை மரியா அப்படியே ஆண்டவருடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய இயலாமையை தன்னுடைய நிலையை மறந்து, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய திருவிழத்தை ஏற்றுக்கொள்கின்றாள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அப்போஸ்தலர்களை அழைக்கிற போது நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகமாக இருந்தார்கள், பலவீனர்களாக இருந்தார்கள். எல்லாரையும் ஆண்டவர் திடப்படுத்தி உறுதிப்படுத்தி தன்னுடைய பணி வாழ்வுக்காக அனுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் விசேஷமாக சவுலாக இருந்தவரை பவுலாக மாற்றி அவரை உறுதிப்படுத்தி திருச்சபையினுடைய முக்கிய தூணாக மாற்றியதும் வரலாற்றிலே என்றும் மறக்க முடியாத ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நாள் திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் ஒரு முறை தன்னுடைய தாயை பார்த்து சொன்னாராம், அம்மா, நான் அணிந்திருக்கிற இந்த மோதிரம், எல்லாருக்கும் தெரியும் திருத்தந்தை எல்லாம் அவருடைய மோதிரம் ஒன்று வைக்கலையா, அந்த மோதிரம் அவர் சொன்னாராம், இந்த மோதிரம் உலகத்தில் இருக்கிற எல்லா மோதிரங்களையும் விட விலை மதிப்பு பெற்றது, ஆசீர்வாதம் பெற்றது அப்படின்னு சொல்லி திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் தன்னுடைய தாயை பார்த்து சொன்னாராம். அப்ப அம்மா மகனை கூப்பிட்டு சொன்னாவாம், மகனே, நான் திருமணத்தின் போது அணிந்த இந்த மோதிரம் உன்னுடைய மோதிரத்தையும் விட பெருமதியானது,
விலை மதிக்க முடியாதுன்னு சொன்னாராம். மீண்டும் அந்த விடயத்தை விளங்கப்படுத்த சொன்னாவாம், நான் திருமணத்தின் போது இந்த மோதிரத்தை அணிந்த போதுதான் உன்னை பெற்றெடுத்தேன். நானும் உன்னுடைய தந்தையும் உண்மையுள்ளவர்களாக நம்பிக்கைக்குள்ளவர்களாக நாங்கள் இணைந்து வாழ்ந்த போதுதான் உன்னால் இந்த மோதிரத்தை அணிய முடிந்ததுன்னு சொல்லி அந்த தாய் திருத்தந்தை 10ஆம் பத்திநாதரை பார்த்து சொன்னாவாம். பிரியமானவர்களே, நல்ல குடும்பங்கள் இருந்துதான் நல்ல முத்துக்கள் பிறக்கும். எனவே ஒரு நிலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பண்படுத்தப்பட வேண்டும், அது பல தடைகளை உடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிலத்திலிருந்து கிடைக்கிற விளைச்சல் எங்களுக்கு நன்றாக இருக்கும். அதே போலதான் திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லுவார், திருக்குறள் 959 சொல்லுவார், குறள், நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல்னு சொல்லி. பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தினுடைய தன்மையை அந்த குடும்பத்திலிருந்து வருகின்ற ஒரு நபருடைய வார்த்தை செயற்பாடு வெளிப்படுத்தும் என்று சொல்லி அந்த குறளிலே திருவள்ளுவர் மிகவும் அழகாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன்னு சொல்லி. ஆக நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு அழைத்தலும் அது குருத்துவமாக இருக்கலாம், துறவரமாக இருக்கலாம், இல்லறமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அனைத்துமே தெய்வீக அழைப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. They are divine invitations, divine calls. எனவே நாங்கள் எந்த அழைப்பை பெற்றிருந்தாலும் நாங்கள் இறைவனிடமிருந்தே அந்த அழைப்பை பெறுகிறோம் என்கிற உணர்வை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே அழைத்தல்கள் ஒவ்வொன்றும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல குடும்பத்திலேயே வேரூன்றி இருக்கின்றது. எந்த குடும்பம் உண்மையாகவே ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கின்றதோ, எந்த குடும்பத்தில் ஜெபம் இருக்கின்றதோ, அந்த குடும்பத்திலிருந்து இறை அழைத்தல்கள் பெருக வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இறை அழைத்தல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய குடும்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அதில் முதலாவது ஜெபிக்கின்ற கலாச்சாரம் என்னுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். நான் சொன்னேன், எந்த குடும்பம் ஜெபிக்கின்றதோ அந்த குடும்பம் நிலைத்திருக்கும். வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சவால்கள் வரும். வந்தாலும் நாங்கள் ஜெபத்திலே இணைந்திருக்கின்ற போது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை இறைவார்த்தையிலே கட்டப்பட்டிருக்கின்ற போது நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய குடும்பங்களிலிருந்து இறை அழைத்தல்கள் பெருக்குவதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, என்னுடைய குடும்பங்களிலே நாளுக்கு நாள் ஜெபமாலைகள் ஓதப்பட வேண்டும். அம்மா மாதாவினுடைய பிரசன்னம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற போது குடும்பத்திலே வர சவால்கள் பிரச்சனைகள் மத்தியிலே அம்மா மாதா எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் உதவியாக இருக்கின்றார். குடும்பத்தில் ஒருவராக அந்த மாதாவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற போது, ஜெபமாலைகளை ஓதுகின்ற போது நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே நாங்கள் பிள்ளைகளுக்குரிய கடமைகளை தக்க நேரத்திலே செய்து தக்க காலத்திலே அவர்களுக்குரிய கடமைகளை செய்கிற போது நாங்கள் இறைவனுடைய திட்டத்தோடு இணைந்து வாழ்கிற பிள்ளைகளாய் மக்களாய் இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும், நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கைக்கு விசுவாசத்திற்கு எத்தனை பேர் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோம்? ஒரு பிரச்சனை வருகின்ற போது, ஒரு இழப்பு வருகின்ற போது நாங்கள் இறைவனை மறந்து இறைவனை மறுதலித்து வேற்று தெய்வங்களை தேடிச் செல்கிற நேரங்கள் அதிகமாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையை விட்டுவிட்டு சபைகளுக்கு பின்னாலே தெரிகின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். குணப்படுத்துகிறவர்கள் மனிதர்கள் அல்ல, எங்களுக்கு முன்னாலே உயிருள்ள பிரசன்னத்தில் இருக்கிற ஆண்டவர். மனிதர்களை நம்பி சென்றோம் என்று சொன்னால் இறுதியாக நாங்கள் வாழ்க்கையிலே தோல்விகளையும் கஷ்டங்களையும் தான் உணர்வோம்.
ஆண்டவரை பற்றி பிடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே நாங்கள் நாளில் சிந்திப்போம். என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு இறையழைத்தலை எனக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் ஒரு இறையழைத்தலுக்காக ஜெபிக்கிற மகளாக இருக்கிறேனா? அழைத்தலை பெற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேனான்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். என்னுடைய குடும்பத்திலே ஒரு பிள்ளையை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிக்க எனக்கு அந்த மனம் இருக்குதான்னு சொல்லி நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். அல்லது என்னுடைய பங்கிலே மறைமாவட்டத்திலே அழைப்பு பெற்றவர்களை நான் எப்படி பார்க்கின்றேன்? அவர்களை குறை கூறிக்கொண்டு செல்கிறேனா? அல்லது அவர்கள் பிள்ளைகள் விடுகிற போது அவர்களுக்கு ஆண்டவரே என்னுடைய குருவை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி, என்னுடைய துறவிகளை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோமான்னு சொல்லி நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். எனவே எங்களுடைய குடும்பங்களிலிருந்து இறையழைத்தர்கள் பெருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் விட்டு சென்ற அந்த அழைத்தலை, அந்த பணியை நாங்கள் செய்யக்கூடிய நல்ல முத்துக்களை ஆண்டவருடைய திரு அவைக்கு கொடுக்க முடியும். எனவே நாங்கள் பார்க்கின்றோம், திரு அவையின் தாய்க்கு துறவரமும் இல்லறமும் 2 கண்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எது சக்தி வாய்ந்தது, பெருமதி வாய்ந்தது சொல்லி நாங்கள் நிறுத்து பார்த்தோம் சொன்னால் இல்லறமும் துறவரமும் ஒரே சமனாகத்தான் இருக்கும். 2மே ஆண்டவருடைய அழைத்தலை பெற்றது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற 2 திருவருட் சாதனங்களாக அது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் திருச்சபையின் 2 கண்களாகிய இந்த இல்லறத்தையும் துறவரத்தையும் நாங்கள் வாழ்விக்க முற்படுவோம். எங்களுடைய குடும்பங்களிலிருந்து இறை அழைத்தல்கள் கிடைக்கக்கூடுமானால் நாங்கள் நல்ல மனதோடு இறை அழைத்தலுக்கு துறவிகளாக, சிஸ்டர்ஸாக, குருக்களாக நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் இப்பிருந்தே உருவாக்குவோம். சொல்லி வளர்ப்போம், நீ ஒரு குருவாக வர வேண்டும், நீ ஒரு அருட்சகோதரியாக வர வேண்டும் சொல்லி நாங்கள் பிள்ளைகளுக்குள்ளாய் சொல்லி வளர்க்க அந்த பிள்ளைகளுக்குள்ளாய் அந்த ஆர்வம் தூண்டப்படும். எனவே நாங்கள் தொடர்ந்துமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தொடர்ந்துமாய் இறை அழைத்தலின் அறுவடையின் தேவனாய் இருந்து எங்களுடைய பங்கிலிருந்தும் மறை மாவட்டங்களிலிருந்தும் நல்ல இறையழைத்தர்கள் பெருக தொடர்ந்துமாய் இறைவனை பார்த்து இந்த கல்வாரி பிள்ளை மன்றாடுவோம். ஆமீன். எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கனிமரியாவுடன் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனிதர் கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். இந்த பரிசுத்தமான வேளையில் எங்களுடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் எங்களை அன்பு சிறு தெய்வத்தின் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம்.
அழைத்தலின் ஆண்டவரே, எமது திரு அவையிலே பணியாற்றும் அனைத்து திருநிலை பணியாளர்களும் உமது அன்பையும் உம்மேல் வைத்திருக்கும் பிரமாணிக்கத்தையும் தொடர்ந்து பறைசாற்றிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைத்தலின் ஆண்டவரே, உமது அழைப்பை ஏற்று வெவ்வேறு நாடுகளில் மறை போதவர்களாக பணியாற்றும் அனைவருக்கும் உமது வல்லமையையும் ஆற்றலையும் பணியார்வத்தையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைத்தலின் ஆண்டவரே, எமது மறை மாநில ஆயருக்காக மன்றாடுவோம். உமது பாதையில் தொடர்ந்து பயணிக்கும் இவர் தமது ஞானத்தால், அறிவால், வல்லமையால் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இம்மறை மாவட்டத்தையும் அதிலே பணியாற்றும் அனைத்து குருக்கள் துறவியர்களையும் மேலும் இறை மக்களையும் வழிநடத்த தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைத்தலின் ஆண்டவரே, இவ்வுலகிலே நாம் சந்திக்கும் புதிய புதிய சவால்கள் போராட்டங்கள் மத்தியில் அதை முகங்கொடுத்து முன் செல்லவும் திராவை எவ்வித கலக்கமின்றி கரையின்றி வழிநடத்த தேவையான பணியாளர்களை அளித்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடியவர்களாக எங்களுடைய தனிப்பட்ட சுபங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த நல்லாய ஞாயிற்றுக்கிழமையில் ஒப்புக் கொடுக்கிற எல்லா விதமான விண்ணப்ப சுபங்களையும் எடுத்து பார்த்து இறைவனுக்கு தகுந்த ஊழியக்காரர்கள் இந்த பங்கிலிருந்தும் எங்களுடைய மறை மாவட்டங்களிலிருந்தும் நிறைவாய் கிடைக்கவும், உம்முடைய ஆள்கைக்குள்ளே எல்லா மக்களும் இருந்து தேவாலயத்தின் விளைநிலங்களாக எங்களுடைய குடும்பங்கள் மாற நீ தாமே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனதாக மாற்றி அருள்பலியில் என்னை நினைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய கில்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியோரவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறைநிகழ்கள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரும்பத்தின் காரணமாக இருப்பதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, அக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தரனை பெறும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஒய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறைவுகள் நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். என்னுடைய புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை முற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளோமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் உகந்த காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவர்களாவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை அடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஆண்டன் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலை கிறிஸ்தவர்களாகிய அனைவரும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்திருளும். கனிவுமிக்க கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிறந்திருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் நம்பியிருக்கின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருடும் என்றாடுகின்றோம். முதற்க துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்மத்திற்காகவும் எமட்பெறாகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருச்சொல்லுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ற அமைதியும் ஒற்றுமை மளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய நிலையான அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம்
உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அமைதியை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி எங்களோடு இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவருலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நானும் நீங்களும் என்று பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடங்களை காத்து நித்தியம் வாழ்வளிப்பதாக. ஆமென். அவர் தேடும் ஆன்மாவும் நீ. தேவ ஆவி உன்னில் இருப்பதால், தேவ ஆவி உன்னில் இருப்பதால் அழியாமல் தூய மனம் காத்துக் கொள்வார். நெஞ்சமே நெஞ்சமே தேவ ஆலயம் நீ. நெஞ்சமே நெஞ்சமே தேவ ஆலயம் நீ. தூய்மையின் மனமே பெறு பெறு
நன்றி கூறி ஜெபிப்போமாக. மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, மந்தைகளை கனிவுடன் கண்ணோக்கியருளும். திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட மாடுகளை நிலையான பசும்புல் வழியில் கூட்டிச் சேர்க்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுடைய கரங்களிலே வீடுகளுக்கு அல்லது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு என்வலப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? கொடுக்கப்பட்டதா? என்வலப் ஒன்று கிடைத்ததா? அன்றைக்கு தருவார் நினைக்கிறேன். அடுத்த கிழமை உங்களுக்கு சிறப்பிக்கிறீங்க. எனவே நானும் இந்த உருவாக்கத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு இந்த விடயத்தை அறிவிக்கும்படியாய் கேட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த என்வலப்புகள் எங்களுக்கு தெரியும், பெரிய குறும்படம் கேண்டியில் இருக்கின்ற தேசிய குறும்படத்திலிருந்து மறை மாவட்டங்களில் இருக்கின்ற எல்லா பங்குகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றது. காரணம், இறை அழைத்தலை பெற்று குருவாக வர இருக்கின்ற அருட்சகோதரர்கள் தங்களை உருவாக்கத்திலே ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் அறிந்தது கேண்டி தேசிய குறும்படம் மற்றும் யாழ்ப்பாணத்திலும் ஒரு பெரிய குறும்படம் இருக்கின்றது. எனவே இந்த குறும்படங்களிலே உருவாக்கம் பெறுகின்ற அருட்சகோதரர்களுக்கு அவர்களுடைய உருவாக்கத்துக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் பார்ப்பதற்கு இறைமக்களாகிய நீங்கள் இந்த வாரத்திலே கொடுக்கின்ற அந்த ஒத்துழைப்பும் நன்கொடையும் தான் அவர்களுக்கு அவர்களுடைய படிப்பாக இருக்கலாம், அவர்களுடைய உணவாக இருக்கலாம், அவர்கள் தங்குகின்ற இடத்தினுடைய ரெனோவேஷன் ஒர்க்காக இருக்கலாம், அனைத்து விடயங்களுக்கும் பயன்படுகின்ற ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். என்வலப் சந்தா 20 ரூபா தாளை வச்சுட்டு அனுப்பிடலாம். ஆனால் அந்த 20 ரூபா வச்சுட்டு அவங்க வருஷத்துக்கு என்ன செய்ய முடியும்? எனவே இந்த வருடம் எல்லா மறை மாவட்டங்களுக்கும் அருட்சகோதரர்கள் வெக்கேஷனில் வந்து நின்ற நேரம் பக்கத்தில் இருந்த பங்குகளில் போயிட்டு இதை பற்றி அறிவித்திருந்தார்கள். எனவே இந்த பங்குக்கு நானும் வந்ததுனால உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுடைய தாரா உள்ளத்திலிருந்து உங்களுடைய முடிந்த உதவிகளை அந்த நன்கொடையாக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காரணம், எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு தேவழைத்தல் உருவாகவில்லை என்றாலும் ஒரு தேவழைத்தலை பெற்று உருவாக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அருட்சகோதரர் ஒரு குருவாக உதவ வருஷத்தில் ஒருக்கா இலங்கை திருஅவை உங்களிடம் கேட்டு நிற்பது இந்த உதவி. எனவே தயவு செய்து அடுத்த வாரம் நீங்கள் இந்த தேவாலயத்தில் தினத்தை பங்கிலே சிறப்பிக்கின்ற போது நிச்சயமாக பாட்ஜூர் உங்களுக்கு சொல்லுவார். அந்த என்வலப்ஸில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்ற போது கிடைக்கின்ற போது அதை தார உள்ளத்தோடு அந்த நன்கொடைகளை கொடுத்து அந்த உருவாக்கத்தில் இருக்கின்ற அருட்சகோதரர்களுக்கு அங்கே இருக்கின்ற உருவாக்கி கொண்டிருக்கின்ற குருக்களுக்கு தேவையான அந்த உதவிகளை நீங்கள் வருஷத்தில் ஒரு முறை செய்ய இந்த அன்பான அழைப்பை விடுக்கின்றார்கள். அத்தோடு ஒவ்வொரு வருடமும் நீங்கள் செய்கின்ற நன்கொடைகளுக்கும் உதவிகளுக்கும் நன்றி சொல்லும்படியாகவும் கேட்டிருந்தார்கள். எனவே இவற்றை மனதில் நிறுத்தி செயற்படுத்துமாறு இறை மக்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. எங்களுடைய குடும்பங்களை திருக்குடும்பத்துக்கு ஒப்பு கொடுத்து அம்மா மாதா வழியாக மன்றாடுவோம். அருள்மிக்க பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக்க பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக்க பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். வாழ்க்கையில் திருப்பலை தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அமலோற்பவியே அருள் நிறைந்தாயே, வாழ்க வாழ்க. மாசறக்கண்ணே மாமரை தாயே, வாழ்க வாழ்க. அமலோற்பவியே அருள் நிறைந்தாயே, வாழ்க வாழ்க. மாசறக்கண்ணே மாமரை தாயே, வாழ்க வாழ்க. வாழ்க தாயே, வாழ்க நீ, வாழ்க வாழியவே. அன்னை வாழ்க, அமளி வாழ்க, வாழ்க வாழியவே. வாழ்க தாயே, வாழ்க நீ, வாழ்க வாழியவே. அன்னை வாழ்க, அமளி வாழ்க, வாழ்க வாழியவே. மாமரியே மாதவளே, வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே, வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே, வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே, வாழ்க வாழ்க. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.